ஹாய், லெமன் ரைஸ் லெமன் சாதம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். காஞ்ச மிளகா வந்து 5-6 எடுத்துக்கோங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இந்த பிளேட் அளவு எடுத்துக்கோங்க. லெமன் ஒரு 3-4 எடுத்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா தாளிக்கிற அளவு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கடுகு இவங்க முன்னாடியே போட்டுட்டாங்க. பட் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். வந்தோடனே கடுகு, நம்ம சொன்னோம்ல அந்த பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் பெருங்காயம் தூள் வாசனைக்கு. நீங்கள் வேணும்னா இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். பட் நாங்கள் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் அந்த பருப்பில் நல்லா இதுவாகி வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றணும். நல்லா ஊற்றி நல்லா அது கொதிக்கணும். ஓரளவு நல்லா பாயில் ஆகி வரணும். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம சாதம் தனியாக வடித்து வச்சுருப்போம்ல, அந்த சாதத்தை இதில் போட்டுருங்க. போட்டு உங்களுக்கு தேவையான அளவு சாதம் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் தெரியாமல் அந்த எல்லோ கலர் மாற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ரைஸ் லெமன் ரைஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஃபிஷ்ஷோட ரெசிபி போட்டிருப்பேன். குழம்பு, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் சிக்கன், நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் நான் பண்ணலை. எங்கள் பெரியம்மா, எங்கள் மாமியார், எங்கள் அண்ணி அவங்கெல்லாம் பண்ணாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.